ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அது ஒரு மாநிலத்தின் ஜனநாயக தன்மையை பிரதிபலிக்கிற ஒரு இடம். அந்த இடத்தில் தனிநபர் தாக்குதல் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். தனிநபர் சார்ந்த விமர்சனத்தை துவக்கினால் அதற்கு எல்லையே இல்லை. நிச்சயம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடை அவர் செய்திருக்க கூடாது. அதற்கு இவர் இப்படி ஒரு பதிலையும் சொல்லியிருக்க கூடாது. தேசிய கீதம் வந்தே மாதரம் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன் இருந்த இந்தியாவின் நிலை வேறு, ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பின்னால் இருக்கிற இந்தியாவினுடைய நிலை வேறு. எல்லா எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற மாநிலத்தில் கூட இந்த பாட்டை முழுமையாக பாடித்தான் பதவி பிரமாணத்தை ஆளுநர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நான் அந்த பாட்டை பாட மாட்டேன், இது மதச்சார்பற்ற கொள்கைக்கு விரோதமானது அப்படின்னா உங்களுக்கான பதவி பிரமாணமே நடக்காது. திமுகவை எதிர்நிலையில் நின்று மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை, ஆனால் சிபிஎம்ஐ எதிர்நிலையில் நிறுத்தி திமுக பார்க்க ஆரம்பித்து விட்டதோ என்பதைத்தான் இந்த கட்டுரைகள் வெளிப்படுத்துகிறது. மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணும்னு சொல்லி தாவேக அரசு சொன்னதை வரவேற்கணும். சட்டமன்றத்தில் தானே அரசியல் பேச முடியணும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இல்லை, அதாவது அரசியலாக பாஜகவின் அரசியலை எதிர்ப்பது என்பதும் அதற்கு நீட் உள்ளிட்ட விஷயங்களில் எதுவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஆளுநர் உரையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகள் மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தது. நிர்வாக ரீதியான உறவு என்பது தனி, அரசியல் நிலைப்பாடு, அதற்கான போராட்டம், அதற்கான வெளிப்பாடு என்பது தனி. சார், இப்போ நீங்கள்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதை தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க. அது சம்பந்தமான அதாவது தேசிய கீதம் வந்தே மாதரம் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன் இருந்த இந்தியாவின் நிலை வேறு, ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பின்னால் இருக்கிற இந்தியாவினுடைய நிலை வேறு. ஏப்ரல் 15ஆம் தேதி வந்தே மாதரம் பாடலினுடைய 6 சரணங்களையும் அவசியம் பாட வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அது ஏப்ரல் 15ஆம் தேதியில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை அதுக்கு பிறகு மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்தே மாதரம் பாடலினுடைய பிரச்சனை முதல் 2 சரணத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது சரணத்திலே இருந்து 4-5 சரணங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக இந்திய நாட்டை உருவகப்படுத்தி வருகிற பாடல் வரிகளை கொண்டது. இதை கண்டிப்பாக அனைவரும் பாட வேண்டும் என்று வருகிற பொழுது இயல்பாக நீங்கள் ஒரு கிறிஸ்துவராகவோ, ஒரு இஸ்லாமியராகவோ, ஒரு சீக்கியராகவோ, ஒரு கம்யூனிஸ்டாகவோ, ஒரு நாத்திகராகவோ, ஒரு மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அரசு நிகழ்வில் மதச்சார்பற்ற தன்மைதான் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய குறிப்பிட்ட கடவுளை வழிபடுகிற அனைவரையும் சொல்லுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. எல்லா எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற மாநிலத்தில் கூட இந்த பாட்டை முழுமையாக பாடித்தான் பதவி பிரமாணத்தை ஆளுநர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நான் அந்த பாட்டை பாட மாட்டேன், இது மதச்சார்பற்ற கொள்கைக்கு விரோதமானது அப்படின்னா உங்களுக்கான பதவி பிரமாணமே நடக்காது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை இந்தியா இதுவரைக்கும் சந்தித்ததில்லை. எனவே இந்த சூழலில் தான் பதவி பிரமாணம் என்பது ஆளுநரினுடைய அதிகார வரம்புக்குள்ளே இருப்பது, ஒன்றிய அரசின் அதிகார வரம்புக்குள்ளே இருப்பது. ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது அந்தந்த மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குட்ப இருப்பது. அப்படி வருகிற பொழுது வந்தே மாதரத்தை மாநில சட்டமன்றத்தில் பாட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை வந்த பொழுது வந்தே மாதரம் பாட மாட்டோம் என்று நிலை எடுத்தது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னால் தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற மரபு சட்டமன்றத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற பண்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. எனவே தான் அது மிக மிக முக்கியமான அந்த மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் தேசிய கீதம் 2 முறை பாடியது என்பது கடந்த காலத்தில் மார்ச் 15க்கு முன்னால் ஆளுநர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னால் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். அதை ஏற்க முடியாது. தமிழ்த்தாய் வாழ்த்தா தேசிய கீதமா என்றால் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில், தேசிய கீதம் 2வது தான். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற கேள்வி தேசிய கீதமா வந்தே மாதரமா என்று வந்திருக்கிற கேள்வி. அப்படி என்றால் தேசிய கீதத்தின் பக்கம்தான் நாம் நிற்போம். தேசிய கீதம் என்பது ஒரு செக்யூலர் சாங், நம்முடைய நாட்டுப்பண். அதை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பாடியது என்பது ஒரு பெரிய பிழையாகவோ மரபு மீறலாகவோ நான் கருதவில்லை. ஏனென்றால் வந்தே மாதரம் போன்ற ஒரு மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிரான ஒரு பாடலை பாடுவதை தவிர்க்க இது நடந்திருக்கிறது. தவறான ஒன்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது.
அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு சரியான ஒன்றை 2 முறை செய்தது சரியா என்று கேட்பது பொருத்தமல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. பேசும்போது கூட ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க, குறிப்பிடும்போது கூட ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ விஜய் வந்து இந்திய அரசுன்னு புதுசாக அவருடைய கடிதங்களில் குறிப்பிடுறாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு இந்திய அரசுன்னு. விஜய் கிட்ட கேளுங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை தாண்டி திராவிட கட்சிகளை அழிக்கிறதுக்கு ரெட்ட வேடம் போடுதுன்னு முரசொலி நாளிதழில் இல்லை, முரசொலி நாளிதழில் கடந்த 3 நாட்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரை பற்றியும் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு பற்றியும் வந்திருக்கிற கட்டுரை என்பது மிக வருத்தம் அளிக்கிற, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரை. அதற்கு பொருத்தமான பதில் தீக்கதிர் நாளிதழில் வரும். நான் இப்போ ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற பாயிண்ட்டை சொல்லாமல் இருந்தால் தவறாக போயிடும். ஏன்னா 3 நாள் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விரிவான கட்டுரை. இந்த இடத்திற்கு, அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி திமுகவை எதிர்நிலையில் நிறுத்தி பார்க்கலை. தேர்தலில் ஏற்பட்ட புற சூழல் காரணமாக ஒரு கவர்னர் ஆட்சி, பாஜகவின் மறைமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்தது. திமுகவை எதிர்நிலையில் நின்று மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. ஆனால் சிபிஎம்ஐ எதிர்நிலையில் நிறுத்தி திமுக பார்க்க ஆரம்பித்து விட்டதோ என்பதைத்தான் இந்த கட்டுரைகள் வெளிப்படுத்துகிறது. இதற்கு பொருத்தமான பதில் முறையாக நாளையும் நாளை மறுதினம் தீக்கதில் வரும் என்று திரும்ப சொல்லிட்டு இருந்தது அலையன்ஸ் பார்ட்டிஸ் தானே. திமுக அந்த நரேஷன் சொல்லிட்டே இருக்கிறது அலையன்ஸ் பார்ட்டி தானே சொல்றீங்க, நீங்க தானே சொல்றீங்க? இல்லை, நாங்கள் சொல்லலை. ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அவர்கள் சொன்னதைத்தான் நாம் சொன்னோம். அதிமுகவும் சொன்னார்கள், விசிகா சொன்னார்கள், எல்லாரும் தான் சொன்ன நேரேஷன் தான். அதாவது இல்லை, திமுகவை சிபிஎம் எப்படி பார்க்கிறது என்பதுதான். அதாவது வெற்றி தோல்விகள் வரலாம், அதை கடந்து திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் ஒரு சகோதர இயக்கங்கள், இந்த மண்ணின் முற்போக்கு தன்மை கொண்ட 2 முக்கியமான இயக்கங்கள். இதற்கு இடையில் இருக்கிற முரண் நட்பு முரண் தான், பகை முரண் அல்ல. ஆனால் பகை முறையை நோக்கி நகர்த்துகிற வேலையை அந்த கட்டுரை செய்கிறது, அது சரியல்ல. சார், இப்போ அசம்பிளியில் முதலமைச்சர் பேசுறதை கவனிச்சிருக்கீங்க. முன்னாள் முதல்வரை அதைத்தான் நேற்றே நாங்கள் சொல்லிட்டோமே. நேற்று நான் சொல்லிட்டேன், எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்லிட்டாரு. நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடை அவர் செய்திருக்கக்கூடாது. அதற்கு இவர் இப்படி ஒரு பதிலையும் சொல்லியிருக்கக்கூடாது. சட்டமன்றத்தினுடைய நேரலை என்பது நடந்தது, மிக வரவேற்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி எல்லா குடும்பங்கள்லையும் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறோம். அந்த வகையில் ஜனநாயகத்தை அது வலுப்படுத்தும். நம்மால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளே எப்படி நடந்து கொள்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பதில் சொல்லப்படுகிறது என்பதை நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. இது சட்டமன்ற உறுப்பினர்களின் பொறுப்புணர்ச்சியும் அதிகப்படுத்தும், அது நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் சட்டம் இயற்றுகிற ஒரு அவையினுடைய தரம் மிக முக்கியமானது. அது ஒரு மாநிலத்தின் ஜனநாயக தன்மையை பிரதிபலிக்கிற ஒரு இடம். அந்த இடத்தில் தனிநபர் தாக்குதல் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். தனிநபர் சார்ந்த விமர்சனத்தை துவக்கினால் அதற்கு எல்லையே இல்லை. நாம் இதுவரை கட்டி காப்பாற்றிய நாகரீக பொது அரசியலரை முழுமுற்றாக துடைத்து அது எரியும். எனவே தனிநபர் விமர்சனம் என்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதில் கூடுதல் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.